சாப்பிடுங்க. செல்வி, விருந்தாளிங்களை கவனி. சரிங்கம்மா. என்ன நீ என்ன குழம்பு வைக்கிற? குழந்தைக்கு வைக்கிற மாதிரி கூட நல்லா தாராளமா வைக்கணும். சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்க பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கா. என்ன சீதா? சம்பந்தி, நம்ம குடும்பம் எப்பவுமே சந்தோஷமான குடும்பம் தான். அந்த கல்பனா வந்துதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அர்ச்சனா மேல எந்த தப்புமே இல்ல. அர்ச்சனா எப்படி தப்பு பண்ணுவா? சித்தப்பா, அத பத்தி இப்ப பேச வேண்டாம். பேசாம சாப்பிடுங்க. ராம் சொன்னா சரியா தான் இருக்கும். பேசாம இருந்தா போதுமா? இனிமே அந்த மாதிரி நடக்காம இருந்தா சரி. ஏங்க, இனிமே அத பத்தி பேசாதீங்க. அதான் மகாலட்சுமி சொல்லிட்டாங்கல்ல, அவங்க பேச்ச மீறி ஏதாவது நடக்குமா? மகாலட்சுமி வேற ஏதோ பிளான் பண்றா. என்னன்னு தெரியலையே. ஏய், என்னையே கேவலமா பேசிட்டல. கூடிய சீக்கிரம் உனக்கே தெரியும். ஐயோ மகாலட்சுமி, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருவேன்னு கதறுவேன். உன் காக்கி சட்டை உனக்கு இல்லாம போனாதான் நான் சமாதானமாவேன். ஏன் இன்ஸ்பெக்டர் சார், சாப்பாடு எப்படி இருக்கு? ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்களே. சொல்றதுக்கு என்னமா இருக்கு? பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, உள்ள போனா வேற மாதிரி இருக்கு. என்ன சம்பந்தி, நீங்க போண்டாவை தானே சொல்றீங்க? நீங்க வேற. இவர் இப்படிதாங்க, சீரியஸா பேசினா காமெடி பண்ணுவாரு. ஓ, அப்ப இவரு சீரியஸாலாம் இல்ல, இப்ப காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு, அப்படிதானே சொல்றீங்க? இவங்களுக்கு தாங்க நான் காமெடியன். என்னோட டிபார்ட்மெண்ட்ல நான் வேற மாதிரி. எனக்கு பேரே அங்க ஹிட்லர். ஓ, அப்படியா? அப்படின்னா நான் உங்களை ஹிட்லர் அங்கிள்னு கூப்பிடலாமா? நான் ஆக்சுவலி ஹிட்லரை பத்தி படிச்சிருக்கேன். கடைசியா அவரு தற்கொலை பண்ணி தானே செத்து போனாரு. உமா, விடிஞ்சதும் நான் போயிருவேன். நீ தான் சீதாவை பத்திரமா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேங்க. உங்களை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. என்ன கவலை? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் பாத்துக்கலாம். அப்படி இப்படின்னு சாப்பிட வேண்டியதுதான், வேற வழி. ஏங்க, என்ன நீங்களே சமைச்சு சாப்பிடலான்னு மட்டும் நினைச்சு எதுவும் பண்ணிடாதீங்க. உயிருக்கு ஆபத்தாயிட போகுது. நிஜம்தாங்க. அம்மா, நீ முடியாம இருந்தப்ப உனக்கு சூட வெண்ணி நான் தானே வச்சு கொடுத்தேன். அத மறந்துட்டியா? சுடுதண்ணி வச்சா அதுக்கு பேரு சமையலா? அதைத்தானே நீ இவ்வளவு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்க. சுடுதண்ணி மாதிரி ரசம் வச்சுக்கிட்டு. ஏங்க, மாப்பிள்ளையும் சீதாவும் இந்த நேரத்துல எங்க போறாங்க? ஏட்டி, அவங்க எங்கேயாட்டு போய் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ ஏன் அதை பாத்துக்கிட்டு இருக்க? இல்லங்க, அவங்க ரெண்டு பேரும் பதுங்கி பதுங்கி போறத பார்த்தா அப்படி தெரியலையே.
உள்ள வச்சு தோலை உரிச்சு ஓடிடு. சூப்பருங்க. வாங்க வாங்க பாஸ் வாங்க. மாப்ள கலக்கிட்டீங்க. மாப்ள மாப்ள அடிச்சு சூப்பரா தூக்கிட்டாரு. சண்டை போட்டீங்க. ஏய் ஓடுங்கடா. சூப்பர் பாஸ். கலக்கிட்டீங்க. என்ன மாப்ள ஆளுக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? அங்கிள் நீங்க வேற லெவல்ல ஃபைட் பண்றீங்க. அப்பா ம் பாஸ் ஃபைட் பண்ணி பாத்திருக்கேன். நீங்க ஃபைட் பண்ணி இன்னைக்கு தான் பார்த்தேன். சும்மா பேச்சுன்னு தான் நினைச்சேன். உங்க அப்பா கூட நல்லா ஃபைட் பண்றாரு. ஸ்டேஷன்ல வந்து பாரு. ராஜசேகர் யாருன்னு தெரியும். போலீஸ்காரங்கிட்டே கிண்டலு. ஆ? இன்னொரு ஐஸ்கிரீம் கொடுப்பா. சார் நீங்க போலீஸா? ம் பார்த்தா தெரியலையே. ம். நான் போலீஸ். மாப்ள போலீஸ்க்கெல்லாம் போலீஸ். ம். ஆ. என்னம்மா திடீர்னு களத்துல இறங்கிட்டீங்க? பாஸ் ஊருக்கு போறாங்கல்லக்கா, அதான் என் கையால சமைச்சு போடணும்னு ஆசையா இருந்துச்சு. உங்க அப்பா ஊருக்கு போனப்ப அந்த ஆசையே வரலையே. நீ தானே அப்பாவுக்கு பொண்டாட்டி, உனக்கு தான் அந்த ஆசை இருக்கணும். நல்லா பேசுற சீதா. அம்மா டெல்லியில 3 வேளையும் சப்பாத்தி தானா. பாவம் பாஸ் ரொம்ப இழைச்சு போயிட்டாங்க. கூடவே நீயும் போய் 3 வேளையும் சமைச்சு போட வேண்டியதானே. கேட்டனே, உள்ள விட மாட்டாங்கன்னு பாஸ் சொல்லுதாங்க. கேட்டீங்களாமா? ஆமா. ஏண்டி மாப்பிள்ள ட்ரைனிங் எடுக்க போறாரா இல்ல உன் சாப்பாட்ட 3 வேளை சாப்பிட போறாரா? என்னடி சொல்ற? சும்மா கிண்டல் பண்ணாதிய. பாஸுக்கு பிடிச்ச புட்டும் சொதியும் பண்ணிருக்கேன். வாசனை தூக்குதே சீதாமா. ஆமா. சாப்பிட்டதும் உங்க பாஸ் தூங்கிட போறாரு. ஹலோ கல்பனா, என்னாச்சு? உன்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களா? அதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. என்னைக்காவது ஒரு நாள் நானும் தெருவுல தான் நிப்பேன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா நடக்கும். நடக்காம போகாது. பெஸ்ட் ஆஃப் லக். அந்த மகாலட்சுமி சீதாவுக்கு சப்போர்ட் பண்றா. என்ன பார்த்தாலே பிடிக்கலையா? அவ பண்ண எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா இப்போ அவ சீதாவுக்கு சப்போர்ட் பண்றா. சீதாவை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக போறாளாம். எனக்கு என்னமோ நடந்த எல்லாத்தையும் மகாதான் பண்ணிருப்பாளோன்னு தோணுது. ஷேர் உனக்கு குடுக்கற மாதிரி கொடுத்து சீதாவுக்கு எழுத வச்சதும் மகாலட்சுமியா தான் இருக்கும்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு டவுட்டே இல்ல. கண்டிப்பா மகாலட்சுமி தான் பண்ணிருப்பா. அவ மட்டும் இந்த குடும்பத்துக்கு ராணியா இருக்கணும். நான் என்ன பிச்சைக்காரியா? நானும் இந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே வந்தேன். அர்ச்சனா, லிசன் டு மீ. கோவப்பட்டா ஒண்ணும் நடக்காது. கோவத்தை ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு யோசிக்கணும். என்ன பண்ணலாம் சொல்லு? எனக்கு ஒண்ணு புரியல கல்பனா. எல்லாருமா சேர்ந்து என்ன ஒதுக்குறாங்க. உலகம் என்ன வேணா பண்ணட்டும், நாம என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியல கல்பனா. நீயே சொல்ல. சொன்னா அதுக்கு நீ சம்மதிப்பியா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அப்படிப்பட்ட நிலைமையில தான் நான் இப்ப இருக்கேன். மகாலட்சுமி உயிரோட இருக்க கூடாது, சாகணும். என்னாச்சு? ஷாக் ஆயிட்டியா? ஷாக்ல பேச்சே வரல. இத தவிர வேற வழியே இல்ல. நாம மாட்டிக்க மாட்டோமா? நீ இதுல சம்பந்தப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆள் இருக்கு. சந்தேகமே வராம கதைய முடிச்சிடலாம். மகாலட்சுமி செத்துட்டா அந்த குடும்பத்துக்கு நீதான் பெரியவர். நீ வச்சதுதான் சட்டம். சுபாஷ் ராஜா, நீ மகாராணி.
சேது கிழட்டு சிங்கம் ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு ஆட்சிய நீ ஆள வேண்டியதுதான். நானும் அப்படியே வந்து உன் கூட சேர்ந்துக்கிறேன். என்ன சொல்ற? என்ன சொல்றது? சொல்றதுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. சிக்னல் கொடுத்துட்டல. டேய், நீ போய் சீதா கிட்ட நான் வர சொன்னேன்னு சொல்லி கூட்டு வா. ஓகே சார். ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே இப்பதான் சீதாவை இங்க கூட்டு வர சொல்லிருக்கேன் மேடம். நீ குடுக்கிற டார்ச்சர்ல இனிமே அவ ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. மேடம் சொல்லிட்டீங்கல்ல, விடுவேனா? நான் பாத்துக்கிறேன் மேடம். மேடம், பையன் படிப்பு விஷயமா சொல்லியிருந்தேன் ஹெல்ப். முதல்ல நான் சொன்ன வேலையை செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தானா நடக்கும். சரிங்க மேடம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சீதா அழுதுகிட்டே இந்த ஆபீஸை விட்டு வெளியில போகணும். புரியுதா? நல்லா புரியுது சார். கண்ணீர் அருவியா கொட்டும், அதுக்கு நான் கேரண்டி சார். சீதா மேடம் வந்துட்டாங்க, கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு கூப்பிடுறேன் சார். ஏய், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க சார், நான் கூப்பிடுறேன். சார் வேற ஏதாவது வேணுமா சார்? வேலை செய்ய தானே சீதா மேடம் வந்திருக்காங்க, நீ கிளம்பு. ஓகே சார். கூப்பிட்டீங்களா மேனேஜர் சார்? ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சொல்லணும்னு நினைச்சேன். சரி, நீ போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. என்னம்மா, என்ன யோசிக்கிற? ஆபீஸ்க்கு எதுக்கு வந்த? வேலை பார்க்க தானே, போ. சீதா, மேனேஜரை எதுக்கு அடிச்ச? ஐயோ மேனேஜர் சார், நான் எதுக்கு உங்களை அடிச்சேன்னு நீங்க சொல்லுதீங்களா இல்ல நானே சொல்லவா? என்ன மகா? சீதா, மேனேஜர நீ அடிச்சிட்டியா? என்ன சுபாஷ் இது? இங்க என்ன நடக்குது? ஏய் சீதா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த கம்பெனில அவர் எவ்வளவு முக்கியமான ஆளுன்னு தெரியுமா? அவரை போய் கை நீட்டி அடிச்சிருக்க. அப்படியா? ஓ, அவ்வளவு பெரிய ஆளா இவரு? தெரியாம போச்சே. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் 2 அடி சேர்த்து அடிச்சிருப்பேன். சீதா, நீ அடிக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு? டேய் மேனேஜர், நீ என்ன சொன்னேன்னு நீயே சொல்ற. சொல்லுடா, ஏய். என்ன பண்ண நீ அவங்க கிட்ட சொல்லு. பாத்தீங்களா மேடம், உங்க எதிர்க்கே சட்டையை பிடிக்கிறாங்க. சீதா, என்ன ஜோடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என்னோட கம்பெனி. உன்னை உள்ள கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம். போனா போகுதுன்னு உன் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பா உனக்கு இதத்தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாரா? கம்பெனில எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாதா? அவளுக்கு எப்படி தெரியும்? தையக்காரி. நான் தையக்காரி தான். ஆனா இவரு இந்த கம்பெனியோட மேனேஜர் தானே. எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல இவருக்கு சொல்லி கொடுங்க. டேய், சீதாவை என்னடா சொன்ன? இவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் போய் இவனுக்கு குடிக்க தண்ணி எடுத்து கொடுக்கணுமா? முடியாதுன்னு சொன்னா போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லுதா அங்கிள். திருட்டு பயல, இவங்க ராம் பொண்டாட்டி. உனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா? உண்மையை சொல்லணும்னா இவனை செருப்பால தான் அடிச்சிருக்கணும். போனா போகுதுன்னு கையால அடிச்ச. என்னடா செருப்பால அடிக்கணுமா? சாரி சார், இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். என்னடா சொல்ல மாட்டேன்? இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? சேது அங்கிளோட சேர்ல உட்கார்ந்தான். அது சேது அங்கிளோட சேர்ன்னு சொன்னா அதனால உனக்கு என்னடின்னு சொல்லுதா. ஏண்டா, யார பார்த்து வாடி போடின்னு பேசுன? உனக்கு சேது சேர் கேக்குதா? உன்ன அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்க. மேனேஜர் முக்கியமான ஆளு. கேட்டா கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுக்க வேண்டியதானே? என்ன கெட்டு போவ? என்ன தப்பு இருக்கு அதுல? அப்படியா? தோ அர்ச்சனா இருக்காங்கல்ல,
அவங்க தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கட்டுமா? ஏன்னா ரொம்ப முக்கியமான ஆளாச்சே. குடுத்தா தப்பில்லல. சுபாஷ் அங்கிளும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிதானே? அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும்னு சொன்னியாமே, அதுல என்ன பார்க்க போற? அக்கவுண்ட்ஸ்ல கார்ட்டூன் எல்லாம் இருக்காது, கணக்கு தான் இருக்கும். அர்ச்சனா, நான் இங்க ஒன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். ஃபர்ஸ்ட் மரியாதையா பேச கத்துக்கோங்க. அப்படியா? கத்துக்கிட்டா போச்சு. நீயே கத்து தரியா? நான் ரெடி தான். ஏய், கம்பெனி அக்கவுண்ட்ஸ் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா, அக்கவுண்ட்ஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது ஃப்ராட் தனம் பண்ணிருந்தா அத கண்டுபிடிக்க தெரியும். மேனேஜர், 5 வருஷம் அக்கவுண்ட்ஸ் கேட்டேன், இன்னும் என் டேபிளுக்கு வரல. ஏண்டி, அக்கவுண்ட்ஸ் என்ன பெரிய பெரிய ஃபைலா இருக்கும்னு நினைச்சியா? இல்ல கட்டுக்கட்டா கணக்கு நோட்டா இருக்கும்னு நினைச்சியா? இங்க எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட். மேனேஜர், ஓபன் பண்ணி பாஸ்வேர்டை போட்டு கொடுங்க. நல்லா வேடிக்கை பார்க்கட்டும். லேப்டாப்ப கொடுங்க, அவளுக்கும் பொழுது போகணும்ல. எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. புது மேடம் அக்கவுண்ட்ஸ் பாக்குறாங்க. ஆமா, எதுக்கு இப்ப எல்லாரும் சிரிக்கிறீங்க? போங்க. உனக்கு ஏன் கோவம் வருது? சீதா கணக்கு பாக்குற அழக பார்த்து ரசிச்சு சிரிக்கிறாங்க. போ. சீதா, வந்தமா ஆபீஸ 4 ரவுண்டு சுத்தனமானு இல்லாம எதுக்கு தேவையில்லாம அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குற? உன்னால பார்க்க முடியுமா? ஒரு முயற்சி தான் அங்கிள். இங்க பாரு சீதா, கம்பெனி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் புட்டும் சொதியும் செய்யற மாதிரி இல்ல. நீங்க எல்லாம் பதறத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கே, இல்லக்கா? ஆமா சீதா, சம்பந்தமே இல்லாம எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகணும்? This is your last warning. 2 பேரும் வெளியே போங்க. ஹலோ மேடம், இந்த கம்பெனில மிஸ்ஸஸ் மீரா சத்யனுக்கும் 5% ஷேர் இருக்கு. அப்படி பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அக்கவுண்ட்ஸ்ல சந்தேகம் வந்தா செக் பண்ண ரைட்ஸ் இருக்கு. நான் அக்கவுண்ட்ஸ் செக் பண்றத நீங்க நினைச்சாலும் தடுக்க முடியாது. புரியுதா? இதுதான் உங்க கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதனால மீராக்கா அக்கவுண்ட பாக்கறத நீங்க தடுக்க முடியாது. என்னென்ன அக்கவுண்ட்ஸ் தானே பாத்துட்டு இருக்கோம், அதுக்கு ஏன் இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? சந்தேகமே இல்ல அக்கா, இவங்கெல்லாம் கோவப்படுறத பார்த்தா அக்கவுண்ட்ஸ்ல கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்கு. சீதா, this is my company. தப்பு தப்பா பேசாத. மகா, கணக்குல தப்பு இல்லனா பாத்துட்டு போகட்டும்னு விட வேண்டியதானே? நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க பாட்டுக்கு பாத்துட்டு போகட்டும். டேய் அண்ணே, தேவையில்லாம நீ இதுல இன்வால்வ் ஆகாத. டாடி அங்கிள், மகாலட்சுமி மேடம் ரொம்ப கோவப்படுறாங்க. இவங்க கோவப்படுறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சத்தியமா அவங்கள நான் தப்பாவே நினைச்சதில்ல. அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது தில்லுமுள்ளு இருக்குமோன்னு இப்பதான் எனக்கே டவுட் வருது. எவ்வளவு பெரிய ஆளுங்க வந்து பார்த்தாலும் ஒரு பைசா கூட இதுல தப்பு இருக்காது. இது என்னோட கம்பெனி, என்னோட ஆபீஸ், என்னோட அக்கவுண்ட்ஸ். பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு மரியாதையா வெளியே போயிடுங்க. இன்னொரு முறை உன்னை இந்த ஆபீஸ்ல பார்த்தேன், கொன்னுடுவேன். அக்கா, டிஸ்டர்ப் பண்ணாம போக சொல்லுங்க. உங்களதான் போக சொல்றா.
ஆவேசம்? கிளம்புங்க கிளம்புங்க. யோ மேனேஜர் போலாம், வா 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 வா. வாங்க. வேற வழியே இல்ல. இத வேற மாதிரி தான் முடிக்கணும். இல்லனா அசிங்கப்பட்டு வெளியில போக வேண்டியதுதான். மகாலட்சுமி சும்மா விட மாட்டான். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா. இந்த சீதா சோடாபுட்டி தையக்காரி அக்கௌண்ட்ஸ பார்த்து தப்ப கண்டுபிடிச்சிட்டா. முதல்ல மகாலட்சுமி தீர்த்து கட்டணும். மகாலட்சுமி இருந்தா எனக்கு தான் டேஞ்சர். இத்தனை நாள் அடிமை வேலை பார்த்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். மொத்தத்தையும் புடிங்கிட்டு தெருவில் விட்டுருவாங்க. இல்ல, விடக்கூடாது விடக்கூடாது. விட மாட்டேன் விட மாட்டேன். நான் வாழணும்னா மகாலட்சுமி சாகிறதுல தப்பே இல்லை. சாகணும். நில்லுங்க. என்ன எதுவுமே சொல்லாம போறியே? எதை பத்தி சொல்லணும்? அக்கௌண்ட்ஸ பத்தி கேட்டிருந்தேன்ல, அத பத்தி நீங்க எதுவுமே சொல்லல. மீரா வச்சு நீ கணக்கு பார்த்துட்டா? நீ பெரிய ஆளா? என்ன முடிவெடுக்கணும் நீ எனக்கு சொல்லி தரியா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு கிளம்பு. நீங்க பேசுறத பார்த்தா இந்த திருட்டுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு திட்டவட்டமா தெரியுது. என்னடி தெரியும் உனக்கு? என்ன தெரியும் உனக்கு? உங்க பேச்சுல இருக்கிற குழப்பமும் தடுமாற்றமும் பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கும் பணம் கையாடல்ல பங்கு இருக்குன்னு. ஏய், மரியாதையா பேசு. கையாடல் கியாடல்னு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கணக்குல பணம் குறைஞ்சதுன்னா அதுக்கு பேரு கையாடல் தானே? ஆமா, ஏன் நீங்க இத பத்தி சேது அங்கிள் கிட்ட சொல்லல? அப்போ இதுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். இதுல நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்றது தானே உண்மை. ஏய், டென்ஷன் பண்ணாம பேசாம போடி. நில்லுங்க மேடம். உங்க அக்கா மீனாட்சி எப்படி செத்தாக? உங்க அக்கா மீனாட்சி சாவுல எனக்கு சந்தேகம் இருக்கு. கம்பெனி அக்கவுண்ட்ஸ் மாதிரி அதையும் நான் ஆராய்ஞ்சு பார்க்க போறேன். என்னடி? என்ன பேசுற நீ? எனக்கு டவுட்டா இருக்கு. அதை கிளியர் பண்ணாம எனக்கு தூக்கமே வராது. அடுத்தது அதுதான். எல்லாரும் எங்க இருக்கீங்க? ஐயோ வாங்க. மகா, என்னாச்சு மகா? மகா? என்னாச்சு? ஐயோ, டிராயர்ல வச்சிருந்த ஜுவல்ஸ் எதையுமே காணோம். என்ன சொல்ற மகா? டிராயர்ல வச்சிருந்த ஜுவல்ஸ் எதையுமே காணோம். என்ன சொல்ற மகா? நகையை காணுமா? ஆமா. என்ன மகா? என்ன காணோம்? கபோர்ட்ல இருந்த ஜுவல்ஸ் எல்லாம் காணுமா? காணுமா? பட்ட பகல்ல யார் அங்கிள் உள்ள வந்திருப்பாங்க? ஏய் செல்வி, அட்வான்ஸ் வேணும்னு கேட்டிருந்தியே, நீ தான் ஜுவல்ஸ் எடுத்தியா? ஐயோ அம்மா, அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் எப்பவும் செய்ய மாட்டேமா. சித்தி, சீதாவோட அம்மா தான் உள்ள இருந்தாங்க. ஏய், தப்பாலாம் சொல்லாத. இல்ல சித்தி, அவங்க அந்த கபோர்ட் கிட்ட நின்னு திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அஞ்சலி, இப்ப எதுக்கு போய் சொல்ற நீ? நான் ஒன்னும் பொய் சொல்லல. கூட பிரியாவும் தான் இருந்தா. வேணும்னா அவளே கேளுங்க. நான் உங்க அம்மாவை பார்த்தேன் சித்தி. அவங்க அங்க நின்னுட்டு இருந்தத நானும் பார்த்தேன். ஏய், தப்பு தப்பா சொல்லாதீங்க. அஞ்சலி, பிரியா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. God promise பெரியப்பா. அவங்க அங்க நின்னுட்டு இருந்தத நாங்க பார்த்தோம். இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. நானும் அம்மாவும் சாமி கும்பிட்டோம். அவங்க சாப்பிட கூட இல்ல. நேரா பை எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க.
அவங்க போனத இவங்க 3 பேர் கூட பார்த்தாங்க. மகா பொய்யா நிஜமானு பாத்திரலாம். நீ போலீஸ்க்கு போன் பண்ணு. ஆமா மகா, சீக்கிரமா கால் பண்ணு. அப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். அங்கிள், இவங்க தப்பா பேசுதாங்க. இவங்கள பேச வேணாம்னு சொல்லுங்க. அர்ச்சனாக்கா, அபாண்டமாலாம் பழிய சுமத்த கூடாது. போலீஸ்க்கு கால் பண்ணா உண்மை தெரிய போகுது. அங்கிள், நீங்களே கால் பண்ணுங்க. போலீஸ் வந்து நகையை திருடினது யாருன்னு அவங்களே கண்டுபிடிக்கட்டும். போய் அந்த வண்டியில செக் பண்ணு. எஸ் சார். மேல ஏறி போய் பாருமா. சார், அந்த வண்டியில செக் பண்ணிட்டேன், ஆள் இல்ல. வாமா, விடுங்க, இறங்கு, கைய விடுங்க. வாங்க, இறங்கு, இறங்குமா, வாங்க, விடுங்க. சார் கூப்பிடுறாரு, வாங்க, சொல்லுங்க, வாங்க, விடுங்க. சார் 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 எதுக்கு சார் இவங்களை கூட்டிட்டு போறீங்க? என்னாச்சு சார்? சார், இவங்க வேற யாரும் இல்ல, மகாலட்சுமியோட சம்பந்தி, இன்ஸ்பெக்டரோட வைஃப். அதுக்காக திருடினா விட முடியுமா? திருடிட்டானா? என்ன சார் சொல்றீங்க? கான்ஸ்டபிள், அந்த பேக்கை செக் பண்ணுங்க. எஸ் சார். கொடுங்கம்மா, பேக்க கொடுங்க. என்ன பாக்குறாங்க தம்பி? இருங்க, எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. சார், நகையெல்லாம் இங்க இருக்கு சார். தம்பி, ஹலோ, என்னாச்சு? பிடிச்சாச்சு மேடம். சேதுவோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க, சரியா? புரியுது மேடம். சார், மகாலட்சுமி மேடம் நம்பருக்கு கால் பண்ண. அவங்க நம்பர் எங்கேஜா இருக்கு. ஜுவல்ஸ் காணணும்னு சொன்னாங்கல்ல, திருடின உங்களை பிடிச்சாச்சு சார். பிடிச்சிட்டீங்களா? வெரி குட். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் மகா கிட்ட இந்த விஷயத்தை உடனே சொல்றேன். மகா, இங்க வா. அதெல்லாம் தேட வேண்டாம், வா. நகை கிடைச்சிருச்சான். அப்படியா? என்ன சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் உனக்கு போன் பண்ணாரா? நீ எடுக்கலையா? அதான் எனக்கு போன் பண்ணாரு. நகை கிடைச்சிருச்சா? ஒண்ணு இல்ல, நகை கிடைச்சிருச்சு. திருடன் அவங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோ இன்ஸ்பெக்டர் லைன்ல இருக்காரு. ஹலோ இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொம்பளை தான் திருடி இருக்காங்க. அவங்க தான் ஜுவல்ஸை திருடி பேக் உள்ள வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா மேடம். சரி. சேது, சொல்லவே கஷ்டமா தான் இருக்கு. சீதாவோட அம்மா தான் நகையோட பிடிபட்டிருக்காங்க. சித்தி, நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல. போய், எல்லாமே போய். என் அம்மா திருடி இருக்க மாட்டாங்க. நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். போலீஸ் புடிச்சிட்டாங்கல்ல, அவங்க உதைச்சா எல்லாம் உண்மையும் வந்துரும். யார பார்த்து திருடின்னு சொன்னீங்க? ஏன் அம்மா திருடியா? எல்லாத்தையும் பண்ணிட்டு நாடகம் ஆடுதே.
பார்க்கவே முடியாது. நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்க. சேது சார், நீங்க தைரியமா இருக்கணும். பாருங்க எல்லாரும் எப்படி அழுகுறாங்க பாருங்க. பசங்களும் கதறி கதறி அழுகுறாங்க. கொஞ்சம் தைரியமா இருங்க சார். சார் எங்களோட தைரியமே மகாதா சார், எங்களுக்கு எல்லாமே மகாதா சார். அவளே போயிட்டானா எப்படி சார்? மகாவை யார் சார் ஷூட் பண்ணாங்க? மகாவை யார் சார் கொன்னாங்க? எங்க குடும்பத்தோட கௌரவம், எங்க குடும்பத்தோட மரியாதை எல்லாம் போச்சு சார். சார் பார்த்து பார்த்து எல்லாம் செய்வாங்க சார். என்ன சாப்பிடணும், என்ன போட்டுக்கணும், எங்க போகணும், எப்படி வாழணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே மகாதா சார். மகா இல்லாம எப்படி சார் வாழ முடியும்? எப்படி சார்? சார், மகா என்ன விட வயசுல சின்னவதான். ஆனா அனுபவத்திலையும் தைரியத்திலையும் ரொம்ப பெரியவ சார். மகா இல்லனா இது வீடே இல்ல சார், வீடே இல்ல. இந்த குடும்பமே இல்ல சார். இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மகா தேவை, மகா தான் முக்கியம். ஐயோ, மகாவுக்கு எதுக்கு சார் இந்த நிலைமை? சார், மகாலட்சுமி தீ பிடிச்செல்லாம் சாகல, யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க சார். அது யாருன்னு கண்டிப்பா தெரியணும் சார். இத சும்மா விடக்கூடாது சார், சும்மாவே விடவே கூடாது. ஷூட் பண்ணவங்க யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது சார். விட்டுறாதீங்க சார், அவங்கள தண்டிக்காம விட்டுறாதீங்க சார். சார், அடையாளம் தெரியாத அளவுக்கு பாடி எரிஞ்சிருக்கு சார். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொன்னீங்களா? வந்துருச்சு சார். ஓகே, ப்ரொசீட். வளர்த்த தெய்வம்டா மகா, உனக்காக குழந்தைய வேண்டான்னு தியாகம் பண்ணவடா. மகாவை கொண்ட பாவிகளை நீ கண்டுபிடிக்கணும்டா. விடக்கூடாதுடா, விடவே கூடாது. உங்க சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். தேவைப்பட்டா என்கவுண்டரும் பண்ணுவேன். இது சத்தியம். ராம், போன உயிர் திரும்பி வரவா போகுது? எதுக்கு சத்தியெல்லாம் பண்ணிக்கிட்டு? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குறாம். சீதா வேற கர்ப்பமா இருக்கா. இந்த நேரத்துல சத்தியெல்லாம் பண்ண கூடாது ராம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீதா கர்ப்பமா இருந்தா அதுக்காக மகாவை கொலை செஞ்சவங்கள விட்டுற முடியுமா என்ன? இல்ல, நான் அப்படி சொல்லல மீரா. வேற எப்படி சொல்ற? செத்து போனவ என் கூட பிறந்தவ. சரியோ தப்போ இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்தவ. அவ சாவுக்கு காரணமானவங்கள விடக்கூடாது. பாஸ், என்ன பத்தி யோசிக்காதீங்க பாஸ்.
கொலகார பாவிகளை விடக்கூடாது, விடவே கூடாது பாஸ். விட மாட்டேன் சீதா, விடவே மாட்டேன். கொலை செஞ்சவங்கள நான் விடவே மாட்டேன். பாஸ், டியூட்டில ஜாயின் பண்ணியாச்சா? இத பார்க்க மகா இல்லடா. என் ஃபேமிலின்னு சொன்னவ ஃபேமிலியை விட்டே போயிட்டா. அப்பா, சித்தியோட மர்டர் கேஸ நான் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன். என்ன சொல்றதுன்னே தெரியலடா. உன்னை பாராட்டுறதா இல்ல அழறதான்னு தெரியல. மகா இருந்து நான் செத்துருக்கலாம்டா, நான் செத்துருக்கலாம். அங்கிள், பாஸ் ஐபிஎஸ் ஆயிட்டாரு இல்ல, விட மாட்டாங்க, கண்டிப்பா விடவே மாட்டாங்க. அவங்கள புடிச்சு தூக்குல தொங்க விடாம பாஸ் விடவே மாட்டாங்க. இனிமே யார புடிச்சு என்ன நடக்க போகுது சீதா? மகா திரும்பி வரப்போறாளா என்ன? இல்லையே. அண்ணா பாருங்கண்ணே, பசங்க எல்லாம் அழுறாங்க. யாருமே இன்னும் சாப்பிடலண்ணே, பட்னியா கிடக்குறாங்க. ஆமா, இந்த நேரத்துல எப்படி சாப்பிட முடியும்? சுபாஷ், டெபாசிட் பண்ணிட்டியா? ஏய், எவ்வளவு அமௌண்ட்? ஏய், பண்றேன்டா. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? நான் இப்ப எதுக்கு கால் பண்ண தெரியுமா? அந்த வீட்ல சிசிடிவி கேமரா இருக்கிறது வந்தவனுங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாம வந்திருப்பாங்க. பக்காவா நோட்டம் போட்டு காரியத்தை முடிச்சிருக்காங்க. ஆமா, எப்போ டெபாசிட் ஆகும்? டேய் முட்டாள், அதான் நான் தரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப கேட்டு டார்ச்சர் பண்ற? சுபாஷ், பண்ணது கொலை, பக்கா மர்டர். சிக்குனா ஆயில் முழுக்க உள்ள இருக்கணும். உனக்கு என்னப்பா, நீ ஜாலியா இருப்ப. மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறது நாங்க தானே. சரி அதை விடு, பணம் எப்ப கிடைக்கும்? டேய், ஏன்டா இப்படி இம்சை பண்ற? நான் தரமாட்டேன் நான் சொன்னேன். சொல்லிதான் பாரு. எங்க சொல்லு. எனக்காக தானே செஞ்ச, நான் எப்படா உன்னை போட்டு கொடுக்க முடியும்? சொல்லிதான் பாரு மவன. முதல்ல உன்னை போட்டுட்டு நான் உள்ள போயிருவேன். நான் அவங்கள விட்டு போயிருக்க கூடாதுப்பா. இந்த மாதிரி ஒரு விபரீதத்தை யாரும் எதிர்பார்க்கலையேடா. அப்பா, நடந்ததுக்கும் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என் மேல எனக்கே கோவம் வருதுப்பா. நான் சித்தியை விட்டு போயிருக்க கூடாது. உன் பாசத்தை பார்த்து அவ பூரிக்காத நாளே இல்ல. உண்மையை சொல்லணும்னா மகா எனக்கு ஒய்ஃபா இருந்ததை விட உனக்கு அம்மாவா இருந்ததுதான் அதிகம். சித்தின்னு கூப்பிட்டாலும் உனக்கும் அஞ்சலிக்கும் மகா அம்மாவா தான் இருந்தா. மகா வந்தப்புறம் பிரியாவும் சத்யாவும் கூட மகாவை தான் அம்மாவா நினைச்சாங்க. உங்க 4 பேருக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம அவ பெத்த பிள்ளைங்களா தான் உங்களை பார்த்துக்கிட்டா. சொல்ல போனா மகா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உங்களுக்காக தான். நீங்க அனாதை ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சா அதான் உண்மை. இப்போ அவ போயிட்டா, நான் தான் இப்போ அனாதையா இருக்கேன். அப்பா, இதுவரைக்கும் வேற எதையுமே கவனிக்கல. பிள்ளைங்களை, ஆபீஸ, வீட்டை எதையுமே நான் கண்டுக்கல. எல்லாத்துக்குமே
மகா பாத்தியா? மகா கேட்டியா? மகா என்னன்னு பாரு. எல்லாத்துக்குமே மகா மகா மகாதான். இனிமே யாரடா கூப்பிடுவேன்? என்னன்னு சொல்லுவேன்? அப்பா, என்னால உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. எங்களுக்காக, எங்க வாழ்க்கைக்காக நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். ப்ளீஸ்பா, உடஞ்சிடாதீங்க. என்னால தாங்க முடியாது. உங்களை மாதிரிதான்ப்பா நானும். சித்தி சித்தின்னு எல்லாத்துக்கும் சித்தி தான். அடிபட்டா கூட அம்மான்னு கூப்பிட்டது இல்லை. ஸ்கூல்ல கூட அடிபட்டா சித்தின்னு தான் கூப்பிடுவேன். பசங்க கிண்டல் பண்ணுவாங்கப்பா. அம்மாவை நான் சித்தின்னு தான் கூப்பிடுவேன்னு சொல்லுவேன். அம்மா போனதும் எங்களை தாங்கிக்க சித்தி வந்தாங்க. இப்ப சித்தியே போயிட்டா. எங்களை உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்காதவங்களே இல்ல. இது பொய் தானா? சீதா எப்பவுமே பொய் சொல்ல மாட்டா. சாப்பிடுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அம்மா கூட இப்படி பண்ண மாட்டாங்க. ஐயா, மனசுல இருக்கிறத சொல்லலாங்களா? பயப்படாம சொல்லுங்க. மகாலட்சுமி மேடத்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்க பாருங்க, நான் கோவப்பட மாட்டேன். பயப்படாம சங்கடப்படாம சொல்லுங்க. தங்கச்சி படிப்புக்காக நான் வேலை செஞ்சு சேர்த்து வச்ச பணத்தை மகாலட்சுமி அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன், எதுக்காக தரமாட்டேன்னு சொன்னாங்க? நான் சீதாம்மா கூட பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருந்தீங்க? 75,000. சரி, கவலைப்படாதீங்க. அந்த பணம் உங்க கைக்கு கிடைக்கும். இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு மட்டும் தயங்காம பதில் சொல்லுங்க. சரிங்க ஐயா. மகாலட்சுமி மேடமை யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. பயப்படாம சொல்லுங்க. ஐயா, மகாமான்னா எல்லாருக்கும் பயம். அவங்கள கொலை பண்ற தைரியம் யாருக்குமே இல்லை. அர்ச்சனா வாங்க. அர்ச்சனா யாரு? நான் தான். வாங்க. இதை ஃபுல்லா மார்க் பண்ணி தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. வாங்க.
ராம், இந்த Dressல நீ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க. ம் மகாலட்சுமிய ஏன் கொன்னீங்க? ராம், என்ன? சொல்லுங்க, மகாலட்சுமி ஏன் கொன்னீங்க? யார வச்சு கொன்னீங்க? இங்க சீதாங்கிறது யாரு? நான் தான். வாங்க. அண்ணே பொண்டாட்டிய கூட டவுட் படுறாரா? காரணம் இல்லாம செஞ்சதால மகாலட்சுமிக்கும் சுபாஷ் அங்கிளுக்கும் கொஞ்சம் பிரச்சனை. மகாலட்சுமி சேது அங்கிள் கிட்ட கூட சொல்லல. அது ஏன்னே புரியல. அதனால சுபாஷ் அங்கிள் அப்படி நீ நினைக்கிறியா? கல்பனாவை வீட்டை விட்டு போக சொன்னதும் மகா உன்னை விட மாட்டேன்னு கல்பனா சவால் விட்டுட்டு போனாங்க. அஞ்சலி, சத்யா, பிரியா யாரு? அது நாங்க தான். வாங்க. உமா ஆன்டி பேக்ல நகையை வச்சது நீங்க 3 பேரும் தானே? அண்ணே, எக்ஸ்கியூஸ் மீ, சார்னு கூப்பிடுங்க. நாங்க எதுக்கு நகையை அவங்க பேக்ல வைக்க போறோம்? இன்ஸ்பெக்டர் சார், சீதாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதுனால மர்டர் அட்டம் கேஸ போட்டு இவங்க 3 பேரை உள்ள தள்ளுங்க. ஓகே சார். சார், ம் சார், அண்ணா இருங்க. நாங்க தான் நகைய பேக்ல வச்சோம். மகா சித்தி தான் நகைய அவங்க பேக்ல வைக்க சொன்னாங்க. சித்தி சொன்னா நாங்க கேட்காம இருக்க முடியுமான்னு? மகா தப்பு தப்பா பண்ணுவா. ஈகோ அவளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அவ அப்படி சாவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ராம், எனக்கு என்னமோ சுபாஷ் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் தான் இப்படி எல்லாம் பண்ணுவான். ரிசல்ட்ஸ் இதுல டீடைலா இருக்கு. ஓகே சார். சார் சிட் டவுன். என்னது இது? ரிப்போர்ட் சார், அது கொடுங்க. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சார். கைரேகை மேட்ச் ஆயிருக்கு சார். சார், என்ன பண்ணலாம் சார்? சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அரஸ்டர். சார், டோன்ட் திங்க், நோ அதர் ஆப்ஷன். அரஸ்டர். சார், டூ இட். என்ன பாஸ் யோசிக்குதீங்க?
சொந்த பந்துன்னுலாம் பார்க்காதீங்க. நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் பாஸ். குடும்பத்தை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. சித்தியா இருந்தாலும் சித்தப்பாவா இருந்தாலும் உங்களுக்கு கடமை தான் பாஸ் முக்கியம். அரெஸ்ட் பண்ணுங்க பாஸ். விலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க பாஸ். மாப்ள என்ன பண்றீங்க? மாப்ள ராம். டேய் ராம், சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். சார் நான் திரும்ப கூப்பிட்றேன் சார். சார் புது Dress பாஸ். உங்களோட கனவு, உங்களோட லட்சியம், நீங்க ஆசைப்பட்ட போலீஸ் யூனிஃபார்ம் உங்களுக்காக நானே தைச்சிருக்கேன். எப்படி இருக்கு? ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. பாஸ் 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 ஒரே ஒரு செல்ஃபி பாஸ். இருங்க வாங்க பாஸ். மேல கை போடுங்க பாஸ். இன்ஸ்பெக்டர், ஏதாவது சொல்லணுமா? இல்லை ஒன்றும் இல்லை சார். பரவாயில்ல, எதா இருந்தாலும் சொல்லுங்க சார். நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். கடமை முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் வர்றதை தவிர்க்க முடியாது தான். ஆனால் உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது சார். சீதா தான் ஐபிஎஸ் யூனிஃபார்ம தச்சு கொடுத்ததும் சீதா தான். அந்த சீதாவை அரெஸ்ட் பண்ணி அநியாயமா கேஸ போட்டு தண்டனை வாங்கி கொடுத்து அவார்டு வாங்க துடிக்கிறீங்க. அதை விட அசிங்கம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. இந்த பாருங்க, என்ன நடந்தாலும் சீதாவை நம்ம வெளில எடுக்கணும், அவ்வளவுதான். வாங்க. இன்ஸ்பெக்டர், உங்க ஆபீசர் அனுபவம் இல்லாம நடந்துக்கிறாரு. முடிஞ்சா புரிய வைங்க. இல்ல அவர் வேலை போறதுக்கு கூட வழி இருக்கு, அதை நானே செய்வேன். சாப்பிடுங்க. என்ன சாப்பிடாம இருக்கீங்க? ப்ளீஸ்மா கொஞ்சம் சாப்பிடுங்க. மௌனமா இருந்தாலும் பட்னி கிடந்தாலும் தப்பு சரியாயிடுது இல்லையே. ஏதோ ஒரு எமோஷனல் தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்கான தண்டனை அனுபவிக்கணுமே, வேற வழி இல்ல. தயவு செஞ்சு சாப்பிடுங்கம்மா. எடுத்து சாப்பிடுங்கம்மா. சார், சீதா மேடம் சாப்பிடல.
பாஸ் அம்மா வரப்போறாங்க. பேசாம கிளம்பி வந்துடுவா. இல்ல பாஸ், நம்ம பிள்ளையோட அப்பா ஐபிஎஸ் இருக்கணும். அதுதான் அவனுக்கும் பெருமையா இருக்கும். உடம்ப பாத்துக்கோ, கவலைப்படாத. நல்ல மியூசிக் ஸ்கேலு, நேரத்துக்கு நேரம் கரெக்டா சாப்பிடு, சரியா? மிரட்டியும் பார்த்துட்டேன், கெஞ்சியும் பார்த்துட்டேன். சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க சார். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. சீதா கர்ப்பமா இருக்காங்க. சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு நல்லது இல்ல. ஏதாவது சொல்லி சாப்பிட வச்சிருங்க. சார், நான் எவ்வளவு சொல்லியும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீங்க போய் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. ஓகே சார். நீ சொல்லிதான் நான் ஐபிஎஸ் ஆனேன். நீ தைச்சு கொடுத்த ட்ரெஸ் தான் நான் இப்ப போட்டிருக்கேன். நீ தச்சு கொடுத்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நான் தப்பு பண்ண முடியாது சீதா. சீதா, என்ன நேர்மையா இருக்க விடு. நான் நல்ல ஆபீசரா இருக்கணும்னு நீ தானே சொன்ன. நேர்மையான அதிகாரியா இருக்கணும்னு நீ தானே சொன்ன. இதெல்லாம் நடக்கணும்னா நான் இப்படிதான் நடந்தாகணும். எனக்காகவும் உனக்காகவும் தான் நான் இப்படி நடந்துக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சீதா, சாப்பிடு. சீதா, சாப்பிடு. மாமா, கைய விடுற. எதுக்கு என்ன பார்த்தது எழுந்து போறீங்க? நான் உன்னை கைய விடுன்னு சொல்றல, கைய விடுற. என் மேல கோவம் இருந்தா என்ன அடிச்சுக்கோங்க மாமா. இப்படி எல்லாரும் என் கூட பேசாம இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் என் கடமையை தான் செஞ்சேன். அதுக்காக நீங்க எல்லாரும் சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு மூஞ்சி தூக்கி வச்சு திரியுறீங்க. கைய விடுன்னு சொல்றல. அப்போ நான் சட்டப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? சட்டத்துக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் சட்டத்துக்கு மனசாட்சி இல்ல, காது மூக்கு எதுவுமே இல்லடா. மாமா, என்ன நினைச்சிட்டு நீங்க பேசுறீங்க? கொலை பண்ணவளை வீட்டுக்குள்ள வச்சு அழகு பார்க்க சொல்றீங்களா? ஹே, நீ யார அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க தெரியுமா? யார கைவிலங்கு போட்டு லாக்அப்ல வச்சிருக்கன்னு தெரியுமா? தெய்வம்டா. அந்த தெய்வத்தை நீ கைது பண்ணி உள்ள வச்சிருக்க. டேய், தெய்வத்துக்கே தண்டனை கொடுக்க துடிக்கிறடா நீ. டேய், சீதா உனக்கு பொண்டாட்டியா வந்தது உங்க அம்மா செஞ்ச புண்ணியம்டா. அந்த கடவுள் உனக்கு கொடுத்த வரண்டா. ஆனா அந்த சீதாவுக்கு நீ நரகத்தை காட்டிட்டியடா. சத்தம் போட்டு பேசினா நீங்க சொன்னது உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? சீதா தான் சித்தியை கொண்டு இருக்கா. அதை சட்டப்படி நாள் நிரூபிக்க முடியும். நிரூபிக்க தான் போறேன். பேசாதடா. நீ பேசக்கூடாது. மருமகளை கைது பண்ணி உள்ள வச்சு பேசுற. செத்து போன மகாலட்சுமி உங்க பொண்டாட்டி. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? செத்து போனது என் பொண்டாட்டின்னு எனக்கு தெரியும். நீ தூக்கி உள்ள வச்சிருக்கிறது என் மருமகன்னு எனக்கு தெரியும். மகா செத்து போனதுக்காக நான் எவ்வளவு வருத்தப்படுறேனோ அதை விட நீ சீதாவை அரெஸ்ட் பண்ணதுக்காக வருத்தப்படுறேன்டா.
வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா. வேற எங்கேயாவது போயிடு, கண்ணு முன்னாடியே வராத. இப்ப என்ன பண்ணட்டும்? காக்கி சட்டை போட்டுக்கிட்டு என் பொண்டாட்டி கொலை பண்ணல, அவ நல்லவன்னு சொல்லட்டுமா? இல்ல என் கண்ணு முன்னால தப்பு நடக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்னால அப்படி முடியாது. கையாலாகாத ஐபிஎஸ் ஆபீசரா என்னால அப்படி இருக்க முடியாது. அப்படி இருக்கிறத விட நான் செத்து போறது நல்லது. சொல்லுங்க, நான் செத்து போயிரட்டுமா? துப்பாக்கியில சீதாவோட கைரேகை இருக்கு. என்ன பாக்குறியக்கா? அவதானமா எழுந்திருச்சு நிக்கணும்ல. அநியாயத்துக்கு எதிரா செயல்படணும்ல. இந்த கொலைகாரர்களை புடிச்சு உள்ள வைக்கணும்ல. என் பாஸ் நல்ல ஆபீசர்னு நிரூபிக்கணும்ல. தண்ணி எடுத்துட்டு வாங்க. இதோ கொண்டு வரேன். இந்த சீதா, இப்பதான் சீதா நீயா இருக்க. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எல்லாத்தையும் உன்னால மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உன் கூட அந்த முத்தாரம்மன் இருக்கா, அவ எப்பவுமே கைவிட மாட்டா. உன்னால முடியும் சீதா. நீ சாதிப்ப. நீ சாதிக்க பிறந்தவ. சாப்பிடு.